Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. I am so glad to see you in a video. We'll go for an English lesson today in this video. அந்த இங்கிலீஷ் லெசன் வந்து எதுக்காக பாவிக்கிற எது மாதிரி கட்டங்களை பாவிக்கிற அட் தமிழ் மீனிங் என்ன இப்படின்ற விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். அப்போ வந்து முதலாவதாக வந்து இந்த லெசனோட பேர் வந்து இந்த இங்கிலீஷ் லெசனோட பேர் வந்து so as toன்னு சொல்லுவாங்க. so as to எப்படி so as to இதை குயிக் கசன் எப்படி வரும் so as to ஓகே சொல்லி பார்த்துங்க. ரைட், அப்போ இந்த so as to வந்து ஏன் பாவிக்கிறேன்னு கேட்டால், நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது when we are doing something, we are doing a work, we are engaging in an activity, ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் பொழுது அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் முடிக்கு தானே. உதாரணமாக வந்து நான் எக்ஸாம்பிள் கொஞ்சம் சொல்கிறேன். என் மகன் வந்து கொஞ்சம் சல்லி சேர்க்கிறார். ஓகே, அப்போ சல்லி சேர்க்கறதுக்கு நோக்கம் வந்து அவர் ஒரு லேப்டாப் ஒன்று வாங்குறது தான் ஒரு நோக்கம். அப்போ ஒரு லேப்டாப் வாங்குறதுக்காக அந்த நோக்கத்துக்காக அவர் சல்லி சேர்க்கிறார். ஓகே, இந்த மணி சேவ் பண்ணுறார். அப்போ அவருக்கு அந்த ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்கு ஒரு நோக்கம் முடியுது தானே. அப்போ அந்த நோக்கத்துக்காக என்பதற்காக இதுக்காக அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் ஒன்று எங்களுக்கு ஈக்கும் பொழுது அந்த ஸ்பெஷல் பர்பஸை சொல்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த so as to நாங்கள் பாவிப்போம். உதாரணமாக அந்த நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிளை வந்து இப்படி சொல்லலாம். எப்படி மை சன் இஸ் சேவிங் மணி. மை சன் இஸ் சேவிங் மணி என்னத்துக்காக சேவ் பண்ணுறார்? லேப்டாப் கொண்டு வாங்குறதுக்காக. so as to buy a laptop. so as to buy a laptop விளங்கிச்சு தானே. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எப்படி வரப்போகுது? மை சன் இஸ் சேவிங் மணி so as to buy a laptop விளங்கிச்சு தானே. அப்போ ஒரு நோக்கத்தை செய்கிறதுக்காக அப்படின்ட்டு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல நாடும் பொழுது இந்த so as to நாங்கள் பாவிக்க வேணும். விளங்கிச்சு தானே. அப்போ அதே மாதிரி நான் கொழும்புக்கு போகிறேன், எனக்கு என் லைசன்ஸை ரினியூ பண்ணேன். அப்போ நான் கொழும்புக்கு போகிறதுக்கு ஒரு பர்பஸ் நோக்கம் ஒன்று இருக்குது. என்னது? லைசன்ஸை ரினியூ பண்ணுறது. இப்போ கொழும்புக்கே போத்தேலன்னு நினைக்கிறேன், நான் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். அப்போ ஐ எம் கோயிங் டு கொலம்போ, நான் கொழும்புக்கு போகிறேன். so as to renew my license விளங்கிச்சு தானே. அப்போ ஐ எம் கோயிங் டு கொலம்போ, எதுக்காக கொழும்புக்கு போகிறேன்? so as to renew my license விளங்கிச்சு தானே. அதே மாதிரி நீங்கள் இல்லாட்டி உங்களோட யாரோ ஸ்கூலுக்கு போகிறாங்க லீவிங் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக. அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுல நோக்கம் என்னது? லீவிங் சர்டிஃபிகேட் எடுக்கிறது விளங்கிச்சு தானே. அப்போ மை ஃப்ரெண்ட் இஸ் கோயிங் டு ஸ்கூல் டுமாரோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறார். எதுக்காக போகிறார்? லீவிங் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக. so as to take his leaving certificate. எப்படி? மை ஃப்ரெண்ட் இஸ் கோயிங் டு ஸ்கூல் so as to take his leaving certificate விளங்கிச்சு தானே. அப்போ இந்த so as to நாங்கள் எப்படி பாவிக்கிறேன்னு கேட்டால், எங்களோட ஒரு நோக்கத்துக்காக அப்படின்னு சொல்ல நினைக்கிற போல் நாங்கள் so as to போட்டு பாவிச்சோம்டா சரி. ஓகே தானே. நாங்கள் இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நான் போகிறேன் எப்படி சொல்ல போகிறீங்க? ஐ எம் கோயிங் டு see the doctor so as to get some advice. எப்படி? ஐ எம் கோயிங் டு see the doctor so as to get some advice. அப்போ டாக்டர்கிட்ட நான் போகிறேன், கொஞ்சம் அட்வைஸ் எடுக்கிறதுக்காக போகிறேன். அப்படித்தானே. அப்போ எந்த நோக்கத்துக்காக நீங்கள் போகிறீங்களோ, எந்த நோக்கத்துக்காக ஒரு விஷயங்களை செய்கிறீங்களோ, அந்த நோக்கத்துக்காக சொல்லும் பொழுது தான் நீங்கள் இந்த so as to நீங்கள் பாவிக்க வேண்டும். நான் இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டுறேன் ஒரு லெசனை டீச் பண்ணுறதுக்காக. I am recording this video so as to teach a lesson to my students. I am recording this video so as to teach a new lesson. நான் எதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்? so as to லெசனை டீச் பண்ணுவதற்காக. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இது. அந்த நோக்கத்தை செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது so as to ஜும்மா தொழுவதற்காக, so as to pray ஜும்மா. ஓகே, சைன் பண்ணுறதுக்காக so as to sign in a document. so as to sign in a document. அதே போல் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்காக so as to take an appointment. so as to take an appointment, to make an appointment. தானே. அதே மாதிரி நிறைவேற்றுவதற்காக, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக so as to fulfill my word. தானே. அதே போல் அனுப்புவதற்காக, இந்த பார்சலை கொழும்புக்கு அனுப்புவதற்காக I am going to the station so as to send this parcel to Colombo.
ஸோ ஆஸ் டு சென்ட் திஸ் பார்சல் டு கொலம்போ. அப்போ விலங்குதானே ஒரு விஷயத்தை செய்வதற்காக அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் இந்த ஸோ ஆஸ் டு பாவிப்போம். உங்கள் எல்லாருக்கும் 100% இது விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது போல் ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான லெசனில் வந்து இன்ஷா அல்லாஹ் வில் மீட் அகேன். Until then, see you. Assalamu alaikum.